கம்பியின் அதிர்வு எண் நியூ. ஒரு வினாடியில் எத்தனை அதிர்வுகள் என்பதை குறிக்கிறது தான் அதிர்வு எண். அதனால் அதிர்வெண்ணோட பரிமாணம் என்ன? 1 நேர அளவு, அதாவது 1/t. ஒரு நிறையுள்ள பொருளில் முடுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு விசை தேவைப்படும். அதனால் விசை என்பது நிறை இன்ட்டு முடுக்கம். விசையோட பரிமாணம் என்ன? mL/t². mன்றது நிறையோட பரிமாணம், L/t²ங்கிறது முடுக்கத்தோட பரிமாணம், m×L/t². ஓரலகு நீளத்தின் நிறை m, அதாவது ஒரு யூனிட், ஒரு மீட்டர் நீளத்தில் இருக்க நிறை வந்து m. மொத்த நிறை என்னது? m×L. மொத்த நிறையோட பரிமாணம் m. அதனால் ஓரலகு நீளத்தின் பரிமாணம் என்ன வரும்? ஓரலகு நீளத்தில் உள்ள நிறையினது பரிமாணம் m/L, m×L-1. இப்போ இந்த ஃபார்முலா இதுதான் நாம் நிரூபிக்கணும் சரியா அப்படின்னு பரிமாண முறையில் நிரூபிக்கணும். இப்போ இடப்பக்கத்தை பார்ப்போம். இடப்பக்கத்தில் என்ன இருக்குது? நியூ இருக்குது, அதிர்வெண். இது என்னது? 1/t. வலப்பக்கத்தில் என்ன இருக்குது? 1/L√f/m. இதுக்கு என்னது பரிமாணம்? 1/L என்னது? L. நீளத்தோட பரிமாணம் L. விசை என்னது பரிமாணம்? mL/t². அடுத்து ஓரலகு நீளத்தில் உள்ள நிறையினது பரிமாணம் m/L. இப்போ என்ன ஆகும்? இந்த L மேலே போகும், இந்த m இங்கே வரும், ரெண்டும் சேர்ந்து இவ்வாறு 1/t ஆகும். இப்போ இடப்பக்கமும் 1/t, வலப்பக்கமும் m/t. இது சரி என்பதை நிரூபித்து விட்டோம்.